இனிமையான நேயர்களுக்கும் செல்ல குழந்தைகளுக்கும் ஈஸி டியூட்டோரியல்ஸின் வந்தனங்கள். தினம் ஒரு குறள். இன்றைய குறள். எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் பார்க்க எடுத்துக்கொண்ட குறள் மெய்யுணர்தல் என்கின்ற அதிகாரத்தில் இருந்து காமம், வெகுளி, மயக்கம் இவை மூன்றன் நாமம் கெட கெடும் நோய். 3 விஷயத்தை வள்ளுவர் சொல்கிறாருங்க. ஒன்று காமம். காமம்னா பேராசை. ரெண்டாவது வெகுளி. வெகுளின்னா சினம் அல்லது கோபம். மயக்கம் அப்படின்னா அறியாமை இல்லை புரிந்து புரியாமை. இந்த மூன்றினுடைய அந்த நாமம் கெட அப்படிங்கும்போது அதனுடைய தாக்கம் குறையும் பொழுது கெடும் நோய், நோய் நீங்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ பேராசை அப்படி என்பது ஆசை ஒன்று, பேராசை ஒன்று. ஆசை தப்பு இல்லை, ஆனால் பேராசை என்பது அது இல்லாமல் இருக்க முடியாது அப்படிங்கிற இடத்துக்கு நம்மளை கொண்டு போய் அதுக்கப்புறம் அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மளுடைய வாழ்க்கையவே ஒன்றுமில்லாமல் பண்ணி. அதனால் பேராசை கூடாது சொல்லியிருக்காங்க இல்லையா, பேராசை பெருநஷ்டம் அப்படி. வெகுளிங்கிறது கோபம், சினம், ஆத்திரம். எத்தனை பேர் இருக்குது பாருங்கள். கோபப்படுற ஆளை நிச்சயமாக மற்றவங்களுக்கு பிடிக்காது. இன்னும் நிறைய பேர் சிடுமூஞ்சி சொல்லுவாங்க. இன்னும் கோபப்படுகின்ற மனிதருக்கு உடல் நலம் பார்த்திங்கன்னா அடிக்கடி பாதிப்பு ஏற்படும். ஏன்னா கோபம் என்பது உடலுக்குள்ளாக பலவித தொந்தரவுகளை ஏற்படுத்தும். செரிமானம் ஒழுங்காக இருக்காது, யோசனை ஒழுங்காக இருக்காது. அப்போ அவங்களுடைய வாழ்க்கையே கொஞ்சம் சங்கடமான ஒரு இடத்துக்கு அந்த கோபம் இட்டுக்கொண்டே போகும். மயக்கம்னு பார்த்திங்கன்னா அறியாமை, புரியாத நிலை. இன்னும் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி. இது நல்லதா கெட்டதா, செய்யலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கிறது. இந்த மாதிரியாக இருக்கும்போது அவங்க எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அது வெற்றியை கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, தோல்வியில் முடிகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த மூணுமே மனிதர்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்கிறார். அப்போ காமம், வெகுளி, மயக்கம் இவை மூன்றுமே. அப்போ பேராசை இல்லாமல் இருக்கிறது, கோபத்தை தவிர்த்து விடுவது, அறியாமையிலிருந்து நீங்கி விடுவது, இந்த மாதிரியாக நாம் சரியாக இயங்கும் பொழுது கெடும் நோய் அப்படிங்கிறார். நோய் என்பது இந்த மெய்யுணர்ங்கிற அதிகாரத்தில் அவர் பேசியிருக்கிறனால பிறவி துன்பத்தை தான் அவர் நோயின்னு சொல்கிறார், நம்ம எடுத்துக்கலாம். அப்போது இந்த மூன்றினுடைய தாக்கம் குறைய குறைய பிறவி துன்பத்திலிருந்து கூட ஒரு மனிதன் விடுபட முடியும் அப்படிங்கிறத தான் இந்த குறளில் வள்ளுவர் பதிவு பண்ணுறாரு. எப்படி சொல்கிறாரு? காமம், வெகுளி, மயக்கம் இவை மூன்றன் நாமம் கெட கெடும் நோய். சரிங்களா? அடுத்த குறளில் சந்திக்கலாம். வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப வேல்யூபிள். அதனால் உங்கள் கருத்துக்களை எங்களோட கமெண்ட் செக்ஷன்ஸில் பதிவு பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் பாசிட்டிவ் வைப்ஸை ஸ்ப்ரெட் பண்ணுற ஆளா? அப்போ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஈஸி டியூட்டோரியல்ஸ்க்கு புதிய வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்காக எல்லாருமே பெல் ஐக்கானை அமுக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.